இந்த கல்லும் கனியாகும் திரைப்படத்தில் நீங்கள் நடித்திருந்தீர்கள். ஆமாம், அதுதான் சொந்தமாக எடுத்த படம். ஆமா, ஏன் அது நீங்கள் பிறகு படம் தயாரிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கவில்லை? ஒரு 2 லட்சம் ரூபாய் நான் இழக்க வேண்டி வந்தது. 2 லட்சம் ரூபாய் என்பது அந்த காலங்களில் நான் நினைக்கிறேன் இப்ப 2 கோடிக்கு மேல இருக்கும் இல்லையா? ஆமாம், அது அதிகபட்சம் ரூபாய் ஆகுது. அதை சம்பாதிப்பதற்கு ரொம்ப பாடுபட வேண்டும். அப்பொழுதெல்லாம் 500 ரூபாய் 600 ரூபாய் இந்த மாதிரி தானே சம்பளம் ஒரு பாடலுக்கு கொடுத்தார்கள். அப்படி என்றால் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பாடல்கள் பாடியிருந்தால் அந்த படத்தை சம்பாதிக்க முடியும். அது மடத்தனம். அது நினைத்தது தப்பு. அது ஏஎல் ராகவன் அந்த ஆசையை தூண்டி விட்டார். ஒருவன் கெட்டு போவதற்கும் நன்றாக இருப்பதற்கும் நண்பர்கள் தான் காரணம். இது என்னுடைய அனுபவம். நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்ல புத்தி நல்ல பண்புகள்லாம் நமக்கு வரும். கெட்டவர்களோடு போனால் கெட்ட புத்தி தான் வரும். பணம் நன்றாக சேர்த்துக்கொண்டு மனைவி மக்களோடு சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு இந்த படம் எடுத்தா ரொம்ப பெரிய சம்பாத்தியம் ஆகிடலாம், பெரிய ப்ரொடியூசர் ஆயிடலாம்ங்கிற ஆசையை தூண்டி விட்டான் மனதில் ஏஎல் ராகவன். அது நமக்கு ஆகாத வேலை. அது நல்ல டைரக்டர்கள் நடிகர்கள் நிறைய படம் இருக்கும் பொழுது அதற்காக முயற்சி செய்து மென்மேலும் படங்களை எடுக்க முடியும். நாம் பாடிக்கொண்டே இந்த வேலையெல்லாம் கவனித்தால் பாடலிலே கவனம் இருக்காது. அதனால இதெல்லாம் இங்கே ஈடுபடக்கூடாது என்பது எனது அனுபவம்.